அஸ்வினி நட்சத்திரம் வந்து சிவன் கோவில் வழிபாடு, அதாவது சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. மிக 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 நன்மைகள் எல்லாமே ஏற்படுங்க. அதுக்கப்புறம் அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதிக்கு போங்க. அம்பாள் சன்னதிக்கு போய் 2 விளக்குகள் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அந்த கோவிலில் வந்து உண்டியல் வாங்கி கொடுப்பாங்க தெரியுங்களா, அந்த உண்டியல் வந்து அதாவது உண்டியல் வந்து நீங்கள் உபயம் பண்ணுங்க. அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி பட்டாடை, அதாவது பட்டு, உங்களுடைய விருப்பப்படி உங்களுடைய வசதிக்கேற்றபடி பட்டாடையை வந்து அணிவிக்கணும். அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் சமையல் கூடம், அங்கே வந்து சமையல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த சமையல் கூடத்திற்கு உங்களால் முடிந்த விறகு வந்து வாங்கி கொடுங்க. சரிங்க, விறகு வச்சு வந்து அங்கே அடுப்பு எரிக்கல அப்படின்னா கேஸ் வாங்குவாங்க இல்லைங்களா, அந்த கேஸ் வாங்குறதுக்கான செலவுகள் என்னமோ அந்த காசு வந்து நீங்கள் பண்ணுங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் நினைத்த காரியங்கள் உடனுக்குடனே கை கூடுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து குதிரை படத்தை வந்து வச்சுக்கோங்க. குதிரை படம் வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல்